மேஷராசி இந்த 10 நாள் வாழ்க்கையில் அவங்க முக்கியமாக அவங்க ஃபாலோ பண்ண வேண்டியது யாருக்கிட்டேயுமே கோவப்படவே கூடாதுங்க. கடகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எமோஷ்னலி கனெக்டடுங்க. அவங்களுக்கு யாராவது வலியோடு இருந்தால் அவங்களால வாழ முடியாது. தப்புகளை எல்லாம் கண்டுபிடிச்சி அவங்கள போய் நோண்டி இந்த தப்பெல்லாம் நீ பண்ணக்கூடாது, மாற்று, இதை மாற்றினா தான் அவங்க கூட இருப்பாங்கன்னு சொல்லக்கூடியவங்களாம் துளராசிக்காரங்க. மீன ராசியோட ஃப்ரெண்ட்ஷிப் கிடச்சின்னா தயவு செஞ்சு அவங்களை இழந்துடாதீங்கன்னு சொல்லுவோம். ஏன்னா மீனம்பத்தரோட வாழ்க்கையில் இருந்தால் இவங்க வாழ்க்கை நல்லா இருக்காது, கூட இருக்கிறவங்களோட வாழ்க்கை சூப்பராக இருக்கும். இந்த 3மே கண்ட்ரோலாக இருந்துச்சுன்னா ஒரு மனுஷனோட வாழ்க்கை வந்து சூப்பராக இருக்கும். இந்த 3ஓட விஷயத்தில் ஏதாவது ஒன்று ஏறிச்சினாலும் கடவுளால் நம்ம தண்டிக்கப்படுவோம் அப்படிங்கிறதோட அடையாளம் தான் ஸ்ரவண நட்சத்திரம். அந்த காற்றை, தான் இழுக்கக்கூடிய காற்றை வந்து நெத்திக்கு நடுப்புற அடக்கி கொண்டு போய் வைக்கிறானோ அவனே கடவுளாக மாறுவான் அப்படிங்கிறது தான் அதோட அமைப்புங்க. தரிசனம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஜோதிடம் சம்பந்தமாகவும் குறிப்பா ஓணம் சம்பந்தமா பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்களை பகிர்ந்துக்க ஆஸ்ட்ரோ ராம்ஜி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். ஓணம் அன்னைக்கு என்ன பண்ணக்கூடாது, அதுவும் குறிப்பா நீங்க வந்து ஆஸ்ட்ரோல எக்ஸ்பர்ட் அப்படின்றதுனால ஒவ்வொரு ராசிக்காரர்களும் ஓணம் அன்னைக்கு என்ன கண்டிப்பா பண்ணவே கூடாதுங்கிறத சொல்றீங்களா? கண்டிப்பாங்க. ஃபர்ஸ்ட் மேஷராசி எடுத்துப்போங்க. மேஷராசியோட அடையாளமே சடன் கோவம் தாங்க. மேஷராசி இந்த 10 நாள் வாழ்க்கையில் அவங்க முக்கியமாக அவங்க ஃபாலோ பண்ண வேண்டியது யாருக்கிட்டேயுமே கோவப்படவே கூடாதுங்க. கோவம் வந்து அடக்கிறதுங்கிறது கிடையாது. கோவம் இல்லாத ஒரு வாழ்க்கையாக மாற்றணும். சுற்றி இருக்கிறவங்க எல்லாரையும் தன்னை மாதிரியே பார்க்கணும், அன்பாக பாவிக்கணுங்க. இதுதான் மேஷத்தோட ஃபஸ்ட்டு ரூலுங்க. 2வது ரிஷபங்க. ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் சாப்பாட்டை வீணடிக்கக்கூடாதுங்க. ரிஷபத்துக்கு சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். யாருக்காவது உணவுக்கு ஏங்குறவங்களுக்கு கண்டிப்பாக உணவு அவங்க கொடுத்தே தீரணுங்க. அவங்களால முடிஞ்சது என்னவோ, ஒரு டீயாக இருக்கலாம், ஒரு பிஸ்கெட்டாக இருக்கலாம், யாருக்குமே என்கிட்ட கொடுக்கறதுக்கெல்லாம் வழியே இல்லைடானா ரோட்டோரமாக இருக்கக்கூடிய நாய்களுக்கு பிஸ்கெட் வாங்கி போட்டு வரணும். சூப்பருங்க. 3வது மிதுனத்தை எடுத்திங்கன்னா, மிதுனம் வந்து பேச்சோட அடையாளம்ங்க. வாழ்க்கையில் டிப்ரெஷனில் இருந்து ஒரு சில பேர்லாம் பேசுகிறதுக்கே ஆட்கள் இல்லாமல் தனிமையில் வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க இல்லையா. நிறைய வயதானவர்கள், குழந்தைங்கள் எங்கேயோ இருப்பாங்க, இவங்க தனியாக இருப்பாங்க, அநாத ஆசிரமத்தில் இருப்பாங்க, மென்டலி டிஸ்டர்ப்டு பர்சன்ஸ் யாராவது இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்கள்ட்ட போய் ஆத்மார்த்தமாக ஒரு 15-20 நிமிஷம் தனக்காக பேசாமல் அவங்களுக்காக மிதுனம் பேசணுங்க. கடகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எமோஷ்னலி கனெக்டடுங்க. அவங்களுக்கு யாராவது வலியோடு இருந்தால் அவங்களால வாழ முடியாது. அந்த வலியோடு இருக்கிறவங்களோட வாழ்க்கையை செட்டில் பண்ணதுக்கு அப்புறம் தான் கடகம் சந்தோஷப்படுவாங்க. ஸோ வாழ்க்கையில் எங்கேயாவது யாராவது கஷ்டப்படுறாங்கன்னு தெரிஞ்சுன்னா அவங்களுக்கு போய் இவங்க ஆத்மார்த்தமாக உதவணுங்க. சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் சிம்மத்தோட கேரக்டரு ஈகோ தாங்க. சிம்மத்துக்கு வந்து உணவு இல்லாமல் கூட வாழ்ந்துருவாங்க, பணம் இல்லாமல் வந்து உறக்கம் இல்லாமல் வாழ்ந்துருவாங்க. ஈகோ இல்லாமல் அவங்களால வாழவே முடியாது. சிம்மம் வந்து ஈகோவை விட்டு கொடுத்து யார்கிட்டையாக இருந்தாலும், முக்கியமாக யூனிஃபார்ம்டு சர்வீஸ் பர்சன், குப்பை அள்ளுறவங்க, டாய்லெட் க்ளீன் பண்ணுறவங்க, இந்த மாதிரியான விஷயம், கணவன் மனைவிக்குள்ளே, அப்பா அம்மாக்குள்ளே ஈகோக்கள், சண்டைகள் ஏதாவது இருந்தால் இந்த ஓணம் பண்டிகையில் கண்டிப்பாக ஈகோவை விட்டு கொடுத்து அவங்கக்கிட்ட போய் ஒரு சாரி சொல்லிவிட்டு, சிம்மம் சாரி சொன்னால் அவங்களுக்கு எல்லாமே சூப்பராக நடக்கும். போய் சாரி சொல்லி அவங்களோட திரும்ப ரீகனெக்ட் ஆகிறது சிம்மத்துக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். கன்னியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கால்குலேட்டிவாக இருப்பாங்க. எதாக இருந்தாலும் இந்த தேதிக்கு நீ என்கிட்ட பேசின, இது இப்படி பண்ண, நான் உனக்கு இவ்வளோ தான் பண்ணுவேன், நீ எனக்கு இதை கொடுத்தேனா தான் நான் உனக்கு இதை கொடுப்பேன், நீ எனக்கு இன்றைக்கி இதை கொடுக்கல, அதை கொடுக்கல, இந்த மாதிரியான எண்ண ஓட்டம் கன்னி உள்ள நிறையா இருக்கணுங்க. இந்த எண்ண ஓட்டத்தில் அவங்க தூக்கி போட்டுட்டு, மோஸ்ட்லி கன்னிக்கு நண்பர்களால் துரோகம் இருக்கிறதுக்கான அமைப்புகளும் உண்டு. ஆப்போசிட்டில் இருக்கவங்க என்ன பண்ணாலும் சரிங்க, நீங்கள் இந்த மாதிரி அந்த கால்குலேட்டிவ் மைண்ட் செட்லலாம் தூக்கி போட்டுட்டு ஆத்மார்த்தமாக உங்களால் அவங்களுக்கு எமோஷனலாகவோ ஃபிசிக்கலாகவோ இல்லை ஃபினான்ஷியலாகவோ என்ன பண்ண முடியுமோ அதை நீங்கள் வந்து பண்ணணுங்க. துலாத்தை பொறுத்த வரைக்கும் பர்ஃபெக்ஷனிஸ்ட்டுங்க. நீதி, நேர்மை, நியாயம்னு வாழக்கூடியவங்க. நீங்கள் எனக்கு வந்து 100% லவ் கொடுத்தா நான் உனக்கு 100% லவ் கொடுப்பேன், நீ 100% எனிமிட்டி கொடுத்தா நான் 100% எனிமிட்டி கொடுப்பேன்னு வாழக்கூடியவங்க. அடுத்தவங்களோட தப்புகளை எல்லாம் கண்டுபிடிச்சி அவங்கள போய் நோண்டி இந்த தப்பெல்லாம் நீ பண்ணக்கூடாது, மாற்று, இதை மாற்றினா தான் அவங்க கூட இருப்பாங்கன்னு சொல்லக்கூடியவங்களாம் துளராசிக்காரங்க. இது எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு அடுத்தவங்க எப்படி இருந்தாலும் சரி, அவங்க வாழ்க்கை அவங்களோடது, அவங்கள கரெக்ட் பண்ணுறது நம்மளோட வேலை கிடையாது. ஸோ அவங்க சந்தோஷமாக இருக்கிறது தான் தன்னோட சந்தோஷம்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தன்னை மாற்றிக்கிட்டு செட் பண்ணிவிட்டு வாழ்ந்தாங்கன்னா துலாத்துக்கு சூப்பராக இருக்குங்க. விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பழிவாங்கிற குணம் இவங்களுக்கு கொஞ்சம் ஜாஸ்திங்க. யாராவது தனக்கு முன்னாடி ஏதாவது பண்ணியிருப்பாங்க, அதை உடனே இவங்க ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. அதை மனசு உள்ளே வச்சுருந்து சரியான நேரம் பார்த்து எனக்கு நீ அன்றைக்கி பண்ணல, நான் உன்னை வச்சு செய்கிறேன்னு வச்சு செய்யக்கூடிய ஒரு எண்ண ஓட்டம் விருச்சிக ராசிக்கு அதிகமாக உண்டு. அந்த மாதிரி எண்ண ஓட்டங்கள் இருந்தால்
அது எல்லாத்தையும் கரைச்சிக்கிட்டு யாராவது உங்களுக்கு துரோகம் பண்ணியிருந்தாலும் சரி, கெடுதல் பண்ணியிருந்தாலும் சரி, இந்த 10 நாளில் உங்களோட மனசை மாற்றிக்கிட்டு அவங்க எப்படி இருந்தாலும் நீங்கள் போய் அவங்களோட பழகினீங்கனாலே அந்த கில்ட்டிலேயே அவங்க உங்கள்கிட்ட சாரி கேட்பாங்க. உங்கள் அன்போட அந்த வேல்யூவை அவங்க ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு அமைப்பு உண்டு விருச்சிக ராசி. இது இந்த 10 நாள் பண்ணியே தீரணுங்க. தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு ட்ராவல் பிடிக்கும், உணவு பிடிக்கும். டக்குன்னு மூஞ்சியில் எடுத்த மாதிரி அடித்த மாதிரி பேசிடுவாங்க. நீங்கள் ஏதாவது ஒன்று பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மனசுள்ள வச்சு ஐயோ நீங்கள் கஷ்டப்படுவீங்களாம் யோசிக்க மாட்டீங்க. நீ இதை பண்ண எனக்கு பிடிக்கல அப்படின்னு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக மூஞ்சியில் சொல்லக்கூடிய ராசி வந்து தனுசு ராசிங்க. அதனால் அடுத்தவங்க மனசு கஷ்டப்படுவாங்க. இந்த 10 நாட்கள் இந்த மாதிரி அடுத்தவங்க மூஞ்சியில் அடித்த மாதிரி பேசாமல் சுற்றி இருக்கிறவங்க மனத்தை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சந்தோஷமாக அவங்கள வச்சுக்கிறது வந்து சூப்பரான ஒரு அமைப்புங்க. மகரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஒர்க்கருங்க. உழைக்கிறது தான் முக்கியம்னு நினைப்பாங்க. வாழ்க்கையில் ஜெயிக்கிறது தான் முக்கியம்னு நினைப்பாங்க. வாழ்க்கையில் ஒரு போராட்டத்தை கையில் எடுத்துக்கிட்டு அதை அடையிற வரைக்கும் இவங்க ஓயவே மாட்டாங்க. வேலை வேலை வேலைன்னு சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே மகரத்தை ஏமாற்றி காயப்படுத்தினவங்க தான் மேஜராக இருப்பாங்க. அவர்கள் நமக்கு என்ன பண்ணாலும் சரி, உங்களோட குணம், அன்பு, அடுத்தவங்களுக்கு அரவணைச்சு வாழறது, வாழ்க்கையில் ஜெயிக்கிறது, இது 3 தான் இவங்களோட குணம். அடுத்தவங்க என்ன பண்ணாலும் அந்த துரோகத்தை மன்னித்து அவங்களோட வாழறது, திரும்ப ரீகனெக்ட் ஆகிறது மகரத்துக்கு ரொம்ப ஒரு சரியான ஒரு அமைப்புங்க. இது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த டயத்தை அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து கும்பத்தை பொறுத்த வரைக்கும் வித்தியாசமாக யோசிக்கக்கூடியவங்க. அடுத்தவங்க இருக்கிற பாயிண்ட் ஆஃப் வியூலே அவங்க யோசிக்க மாட்டாங்க. வித்தியாசமாக யோசிப்பாங்க. அவங்களோட யோசனை கண்டிப்பாக அவங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு பெரிய கிஃப்ட்டை கொடுக்குற மாதிரி இருக்கும், லிஃப்ட்டை கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ கும்பத்துக்கு இப்போ ஏழரசனி போயிட்டுருக்கு. ப்ரெஷர், பிரச்சனை, அசிங்கம், அவமானம், தடை, தாமதம் எல்லாமே உண்டு. அவர்களால் அடுத்தவருக்கு ஒரு வேளை உணவு வாங்கி கொடுக்கக்கூட கஷ்டப்படக்கூடிய கும்பராசிகள் அதிகமாக இருப்பாங்க. ஆத்மார்த்தமாக இவங்க அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணணும்னு நினைக்கிறவங்க, ஆத்மார்த்தமாக இவங்களால் என்ன உதவி பண்ண முடியுமோ அந்த உதவியே அவங்க அடுத்தவங்களுக்கு பண்ணாங்கனாலே கும்பத்துக்கு ஏற்றம் பயங்கரமாக இருக்குங்க. மீன ராசியை பொறுத்த வரைக்கும் அடுத்தவங்களோட பிரச்சனைகளை தன்னோட பிரச்சனை மாதிரி எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு உதவக்கூடியவங்க தான் மீனம்ங்க. மீனம் வந்து அடுத்தவங்க மனசுக்காகவே வாழக்கூடிய ராசி மீனம். ஜோதிட சாஸ்திரத்தையே சொல்லுவோம், நீங்கள் வந்து மீன ராசியோட ஃப்ரெண்ட்ஷிப் கிடச்சின்னா தயவு செஞ்சு அவங்கள இழந்துடாதீங்கன்னு சொல்லுவோம். ஏன்னா மீனமத்தரோட வாழ்க்கையில் இருந்தால் இவங்க வாழ்க்கை நல்லா இருக்காது, கூட இருக்கிறவங்களோட வாழ்க்கை சூப்பராக இருக்கும். ஸோ மீனராசி அடுத்தவங்களுக்காக வாழக்கூடியவங்க. உங்களுக்கு வாழ்க்கையில் யார் என்ன வேணாலும் துரோகம் பண்ணிட்டு போட்டோம், உங்களோட அடையாளத்தையும் உங்களோட கேரக்டரையும் எவனுக்காக எந்த சூழ்நிலையும் மாற்றிக்காதீங்க. அடுத்தவங்களுக்காக வாழுங்க, விலகி போகாதீங்க, உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும். ஆஹா, மீனம் ராசியை இவ்வளோ அழகா வர்ணிச்சிருக்கீங்க. ஸோ 12 ராசிக்கும் இந்த அடுத்த 10 நாள் என்ன பண்ணக்கூடாது, எப்படி நம்ம வாழ்க்கையை திருத்திக்கலான்னு ஆஸ்ட்ரோ ராம்ஜி அவர்கள் ரொம்ப தெளிவாக ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. எல்லாரும் குறிச்சு வச்சுக்கோங்க. இப்போ ஓணம் அப்படின்னாலே மகாபலி, 3 அடி, வாமன அவதாரம், இதுதான் எல்லாருக்குமே ஞாபகத்துக்கு வரும். ஓணம் நிறைய பேர் நிறைய விதமா செலிப்ரேட் பண்றாங்க. ஓணம் நாம எப்படி சார் கொண்டாடணும், அதனால நமக்கு என்ன பலன் கிடைக்கும்? ஃபர்ஸ்ட் எப்படி கொண்டாடணுங்கிறதுக்கு முன்னாடி ஓணம்னா என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சாதான் இதோட கிளீனான டெஃபினேஷன் எல்லாருக்குமே புரிஞ்சால் மட்டும்தான் இது என்னங்கிறது அடுத்த ஸ்டெப்பே நம்ம பேச முடியும். ஓணம் அப்படிங்கிறதோட பேஸ் லைனு, நீங்கள் எவ்வளோ பெரிய பணக்காரனாக வேணாலும் வாழ்க்கையில் என்ன வேணாலும் நீ அனுபவிச்ச அந்த செல்வங்கள்லாம், சேர்த்து வச்ச செல்வங்கள்லாம் இருக்கும் இல்லையா, அது உங்களுக்கு மட்டும் சொந்தம் கிடையாது. நீ மட்டும் மொத்தமாக சேர்த்து வச்சுக்காமல் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை கூட அடுத்தவங்களோட பகிர்ந்து சந்தோஷமாக நீ வாழணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பை கொண்டு வந்தது தான் ஓணத்தோட பேஸ் லைனே. இது எதனால் வந்ததுன்னா, மகாபலி சக்கரவர்த்தியிலேருந்து இந்த கதை வந்து ஸ்டார்ட் ஆகும். மகாபலி சக்கரவர்த்திங்கிறவர் வந்து ஒரு அரக்கர், ஓகேங்களா. யார் அப்படின்னா பிரகலாதனோட பேரன்னு சொல்லுவோம். பிரகலாதன்கிறவர் வந்து நரசிம்ம அவதாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர். பெருமாள் தான் வாழ்க்கை, பெருமாள் தான் உலகம்னு வாழ்ந்த ஒரு பர்சன். அவர் தன்னோட பேரனுக்கும் நீதி, நேர்மை, நியாயம் எப்படியெல்லாம் வாழணும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லி கொடுத்து வளர்த்த ஒரு பர்சன் தான் மகாபலி சக்கரவர்த்தி. மகாபலி சக்கரவர்த்தி வந்து அவரோட வாழ்க்கையில் ஒருத்தர் கண்ணில் கூட தண்ணீர் வந்துடக்கூடாது, ஒருத்தர் கூட வலின்னு சொல்லிடக்கூடாது, வாழ்க்கை வீணாக போச்சுன்னு சொல்லக்கூடாதுங்கிற ஒரு எண்ண ஓட்டத்தோடு தன்னோட ஆட்சியை அமைச்சு வச்சுருந்தார். அதை செய்யவும் செஞ்சார். அவரோட ஆட்சி காலத்தில் யாருக்கும் எந்தவித கஷ்டமும் உடல் ரீதியோ மன ரீதியோ உணவு ரீதியாக பிரச்சனைகளே இல்லாமல் எல்லாருமே சந்தோஷமாக இருக்கிறாங்க. அவர் உடல் வலிமையும் மிக்கவர். ஸோ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, தாம் நாடுங்கிறது சின்னதாக இருக்கக்கூடாது, எல்லா மக்களுமே சந்தோஷமாக இருக்கணும், எல்லாருக்கும் நம்ம எல்லாத்தையுமே கொடுக்கணுங்கிற ஒரு ஆசையில் உலகம் ஃபுல்லாக ஆக்குபை பண்ணிக்கிட்டே வராரு. எல்லா இடத்தையும் ஜெயிச்சு எல்லா மக்களையும் மக்களாக மாற்றி எல்லாரும் நல்லா இருக்கணும்னு ஆசைப்பட்ட ஒரு கேரக்டர். இப்படி இவர் என்ன பண்ணுறாருன்னா,
மேலே இருக்கிற இந்திரலோகத்தையும் ஆக்குபை பண்ணி அந்த இடத்தையும் பிடிச்சி அங்கேயும் இவரோட ஆட்சி தான் ஃபுல்லாக நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ இந்திரனுக்கு வேல்யூவே இல்லாமல் போயாச்சு. இந்திரன் வந்து அந்த ராஜாங்கிறதோ அந்த மக்களுக்கு தான் பண்ண வேண்டிய டியூட்டின்னு இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் முடிஞ்சு போய் இந்திரன் வெறுத்து போய் பெருமாள் கிட்ட போய், ஐயா என் இடத்தெல்லாம் ஆக்குபை பண்ணிக்கிட்டாரு, என் வேலையை என்னால் பார்க்க முடியல, நான் தான் மக்களுக்கு நல்லது செய்வேன், நான் அப்படிங்கிற ஒரு அகங்காரத்தோட ஒருத்தர் வந்து சுற்றிக்கிட்டு இருக்கிறாரு, அவர்கிட்டேருந்து என்னோட பகுதியை மீட்டு கொடுங்க அப்படின்னு பெருமாள்கிட்ட வந்து கேட்குறாரு. அப்போ பெருமாள் என்ன பண்ணுறாருன்னா பூமிக்கு வராரு. பூமிக்கு வரும்போது வாமனர் அவதாரமாக எடுக்கிறாரு. அப்போ நம்ம மகாபலி சக்கரவர்த்தி வந்து ஒரு யாகம் ஒன்று வளர்த்து அந்த யாகத்தில் வந்து யார் யாருக்கெல்லாம் என்னென்ன தேவையோ நீ என்கிட்ட கேளு, எல்லாருக்கும் நான் கொடுக்குறேன், அந்த கொடுக்கறதுக்கான கெப்பாசிட்டி என்கிட்ட இருக்குது அப்படின்னு ஒரு அதில் ஒரு திமுறை வச்சு அந்த இதோட அது பெரிய விஷயம் இல்லைங்களா. அதோடு அவர் வந்து உட்காந்து பண்ணிகிட்டு இருக்கும்போது இப்போ வாமனர் வர்றார். வாமனருங்கிறது குட்டி ஒரு 3-4 அடி ஹைட்டில் இருக்கிற ஒரு அந்தனராக வந்து நின்று எனக்கு என்ன கொடுப்ப அப்படின்னு கேட்கும்போது, என்ன வேணுமோ கேளுங்க நான் கொடுக்குறேன் அப்படின்னோடனே, எனக்கு ஒன்றும்லாம் வேண்டாம், சும்மா ஒரு 3 அடி மட்டும் எனக்கு கொடு அப்படின்னோடனே இவர் மகாபலிக்கு வந்து ஒரு அந்த ஒரு என்ன இத்தினோண்டு இருந்து ஒரு 3 அடியா, இதெல்லாம் ஒரு விஷயம்னு வந்து நீ என்கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்க போறியா, 3 அடி தானே, எங்கே அவனுக்கு கேளு அப்படின்னோடனே அப்போ தான் வந்து பெருமாள் வந்து விஸ்வரூபம் எடுக்கிறார். விஸ்வரூபம் எடுத்து முதல் பாதத்தில் பூலோகத்தில் வைக்கிறார். நான் பூலோகம் ஃபுல்லாக எனக்கு சொந்தமாக வேணும்னு கேட்டு முதல் பூலோகத்தை வச்சுட்டு 2வது பாதத்தை மேல் லோகத்தில் வைக்கிறார். மேல் லோகத்தை வச்சு அப்போ 3வது பாதம் நான் வைக்க போகிறேன், என்ன எங்கே வைக்க போகிறீங்க அப்படின்னு இந்த மகாபலிபுரி சக்கரவர்த்தி கேட்கும்போது, இடம் நீ தான் சொல்லணும் சொல்லு அப்படிங்கும்போது இவர் வாக்கு கொடுத்துட்டார் இல்லையா, நீ என்ன கேட்டாலும் நான் கொடுப்பேன்னு கொடுத்துட்டாரு. ரொம்ப அலட்சியமாக ஒரு சின்ன பையன் தானே என்ன கேட்டுருவாருங்கிற என்னோட கொடுத்துட்டு இப்போ திணறாரு, என்ன பண்ணுறதுன்னு தெரியுமா. அப்போ பெருமாள் கேட்கும்போது இவர் சொல்கிறார், வேறு எங்கேயும் இல்லை சுவாமி, என் தலையில் கூட வச்சுக்கோங்க அப்படின்னோடனே மகாபலி சக்கரவர்த்தியோட தலையில் தன்னோட 3வது பாதத்தை வைக்கிறாரு. அவர் வந்து பாதாள லோகம் போகிறாரு. அதுக்கப்புறம் கதை மாறி போகும். ஆனாலும் மகாபலி சக்கரவர்த்திக்கு வந்து உள்ளுக்குள்ளே எப்பயுமே ஓடிட்டு இருக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, தன்னோட மக்கள் என்றைக்குமே சந்தோஷமாக இருக்கணும், அவங்க சந்தோஷமாக இல்லைன்னா இவரால் வாழ முடியாது, ஸோ அவங்க சந்தோஷமாக இருக்காங்களா அப்படின்னு வந்து பார்க்கக்கூடிய நாள் தான் வந்து இந்த ஓணம் பண்டிகை. அது ஸ்ரவண நட்சத்திரத்தன்னைக்கு வருங்க. மகாபலிபுர சக்கரவர்த்தி வந்து நம்மளை பார்க்கும்போது நம்ம எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும், நம்ம எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும், எல்லாரும் வந்து ஹாப்பியாக இருக்கோங்கிறது வந்து அவருக்கு புரியணும் அப்படிங்கிற விஷயத்த மக்கள் நம்ம எல்லாரும் சேர்ந்து அவருக்கு கொடுக்குற விஷயம்தான் இந்த பண்டிகைங்க. இந்த பண்டிகை பல்வேறு இடங்கள்ல பல்வேறு விதமா கொண்டாடப்படுது. இதை எப்படி முறையா கொண்டாடணும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஓகே, இந்த பண்டிகை வந்து பார்த்தீங்கன்னா ஹஸ்த நட்சத்திரத்தில் ஸ்டார்ட் பண்ணி ஸ்ரவண நட்சத்திரத்தில் முடிப்பாங்க. ஹஸ்தம் அப்படின்னா அந்த நட்சத்திரத்தோட அடையாளம் கைன்னு சொல்லுவோம். ஸோ கை அப்படின்னா கொடுக்கறதுக்கான விஷயம், நீங்கள் அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும். கை மூலியமா உணவு கொடுக்கலாம், பொருள் கொடுக்கலாம், உங்கள் மனசு தான் எல்லாமே. நீங்கள் ஆத்மார்த்தமாக கொடுக்கக்கூடிய விஷயம், அது அன்பாக இருந்தாலும் கொடுப்பீங்க. அதே மாதிரி கை வந்து உழைப்பை பற்றி பேசக்கூடிய இடம். எங்கே 10 நாள் இந்த ஃபங்க்ஷன் வந்து கொண்டாடுவாங்க. இந்த 10 நாளில் 10வது நாள்னு முடிக்கக்கூடிய நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரவண நட்சத்திரம். ஸ்ரவண நட்சத்திரத்தோட அடையாளம் வந்து 3 கால் 3 பாதம். ஓகேங்களா. ஒரு விவசாயிக்கு அடையாளமே அவனோட கால் பாதமும் கையும் தான். ஓகேங்களா. ஸ்ரவண நட்சத்திரத்தோட இன்னொரு அடையாளம் என்னன்னு கேட்டிங்கன்னா கேட்கறதுங்கிறது ஸ்ரவண நட்சத்திரத்தோட அடையாளம். செவி கொடுத்து கேட்கணும், அடுத்தவங்களோட பெயினை கேட்கணும், அடுத்தவங்களோட நீடை கேட்கணும் அப்படிங்கிறது. இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜி லைஃப்பில் வந்து நீங்கள் ப்ராடக்ட் எந்த கம்பெனி நீங்கள் எடுத்தீங்கனாலும் அவங்க வந்து ஒரு ப்ராடக்டை உருவாக்கி இதை தான் நீ சாப்பிட்ணும், இந்த ட்ரெஸ்ஸு தான் நீ போடணும், இதை தான் பண்ணணும்னு நம்ம மனசில் கொண்டு வந்து திணிக்கிறாங்க. பட் ஒரு விவசாயி அப்படி கிடையாது. விவசாயி வந்து சுற்றி இருக்கிற மக்களோட நீடு என்னங்கிறத கேட்டு அதுக்கேற்ற மாதிரி விவசாயம் பண்ணணும். இப்போ அரிசி வேணுங்கிற டயத்தில் அவங்க போய் கரும்பு விவசாயம் பண்ணிட்டுனா அதனால் ஒரு யூஸும் கிடையாது. ஸோ ஒரு விவசாயிங்கிறவன் அடுத்தவனை சுற்றி இருக்கிற நீடை கேட்டு பண்ண வேண்டிய ஒரு விஷயம். அதனால தான் ஹஸ்த நட்சத்திரத்தை ஸ்டார்ட் பண்ணி ஒரு விவசாயி எப்படி அடுத்தவங்களோட நீடை கேட்டு எல்லாத்தையுமே பண்ணி கொடுப்பானோ ஹஸ்த நட்சத்திரத்தில் ஸ்டார்ட் பண்ணி ஸ்ரவண நட்சத்திரத்தில் 10 நாள் இதை வந்து ப்ராப்பராக பண்ணி முடிப்பாங்க. ஸோ இதில் பேஸ் லைனே ஸ்ரவண நட்சத்திரத்தோட அந்த 3 பாதத்தோட அடையாளமே என்னென்னா உடம்பு, மனசு, அகங்காரம். ஓகேங்களா. ஸோ உங்களோட உடல் ரீதியாகவும் நீங்கள் பேலன்ஸ்டாக இருக்கணும், மனசளவுலையும் நீங்கள் பேலன்ஸ்டாக இருக்கணும், அகங்காரங்கிற விஷயமும் உங்களுக்கு கண்ட்ரோல்டாக இருக்கணும். இந்த 3மே கண்ட்ரோலாக இருந்துச்சுன்னா ஒரு மனுஷனோட வாழ்க்கை வந்து சூப்பராக இருக்கும். இந்த 3ஓட விஷயத்தில் ஏதாவது ஒன்று ஏறிச்சினாலும் கடவுளால் நம்ம தண்டிக்கப்படுவோம் அப்படிங்கிறதோட அடையாளம் தான் ஸ்ரவண நட்சத்திரம். ஸோ இந்த 3 விஷயத்தையும் பேலன்ஸ் பண்ணி நம்ம வந்து இந்த 10 நாள் ஃபங்க்ஷனை கொண்டாடணும். என்ன நம்ம கையில் இருக்குது, நான் வந்து பணக்காரன், நான் வந்து என்னோடய ஸ்டேட்டஸை நான் காட்டுறதுக்காக நான் இந்த ஃபங்க்ஷனை செலிப்ரேட் பண்ணுவேன், அப்படியே ஒரு இலை ஃபுல்லாக விருந்து வச்சு
அடுத்தவங்களுக்கு வந்து நான் கொடுக்கறதுக்கு பேர் தான் வந்து விருந்தோம்பல் கொடுக்கறதுங்கிற அர்த்தம் கிடையாதுங்க. உங்ககிட்ட என்ன இருக்கோ அடுத்தவங்களுக்கு அதை ஆத்மார்த்தமாக கொடுக்க பழகணுங்க. ஈவன் தான் உங்ககிட்ட எதுவுமே இல்லைன்னா கூட 2 அரிசி எடுத்து வெல்லத்தை கலந்து எறும்புக்கு நீங்கள் சாப்பாடு போட்டிங்கன்னா கூட இந்த ஓணம் பண்டிகையை நீங்கள் ஆத்மார்த்தமாக கொண்டாடுறீங்கன்னு அர்த்தம். விருந்து முக்கியமே கிடையாது, ரொம்ப அழகான ஆத்மார்த்தம் பதில். மட்டும்தான் முக்கியம் அதில். நல்ல பதில் சொன்னீங்க சார். இப்போ ஓணம்க்கு நம்மளால முடிஞ்சதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அது ஏன் ஓணம் 10 நாள் கொண்டாடப்படுது? கண்டிப்பாங்க. யாருமே இந்த கேள்வி கேட்டதில்ல. நல்ல கேள்விங்க. ஏன்னா ஓணம் வந்து 15 நாள் கொண்டாடலாம், 2 நாள் கொண்டாடலாம். ஏன்? ஏன்னா பெருமாளுக்கான பண்டிகைங்க. வாமனர் அப்படிங்கிறது பெருமாள். ஸ்ரவண நட்சத்திரத்தோட அதிபதி யாருன்னா பெருமாளுங்க. ஸோ பெருமாளுக்காக கொண்டாடுற ஒரு பண்டிகை. பெருமாளோட அவதாரம் வந்து 10ங்க. 10 அவதாரம். அந்த 10 அவதாரமும் நம்ம ஒவ்வொரு ஆங்கிளில் பார்ப்போம். பட் நம்மளை ரிலேட் பண்ணி பார்த்துக்கணுன்னா 10 அவதாரமே வந்து உலகம் எப்படி மாறிக்கிட்டே வந்துச்சு அப்படிங்கிறதுக்கான அடையாளம்ங்க. முதல்ல பெருமாளோட ஃபர்ஸ்ட் அவதாரம் மீன் அவதாரம்ங்க. முதல்ல நீரில் வாழக்கூடிய உயிரினம் தோன்றுச்சு. இதோட அடையாளம் தான் மீன். அதுக்கு அடுத்தது நீர்லேயும் நிலத்துலேயும் வாழக்கூடிய உயிரினம் தோன்றுச்சு. இதோட அடையாளம் தான் ஆமை. 3வது வந்து பார்த்திங்கன்னா பூமியில் இருக்கக்கூடிய உணவுகளை தோண்டி எடுத்து சாப்பிடக்கூடிய உயிரினங்கள் தோன்றுச்சு. அப்படிங்கிறதுனால 3வது கூர்ம அவதாரம் சொல்லுவோம். 4வது வந்து நரசிம்ம அவதாரங்க. மனுஷனை சாப்பிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருந்த அவதாரம் அந்த அவதாரம். நரசிம்மர் வந்து பார்த்திங்கன்னா அது கதைகள்லாம் இருக்குது, பின்னாடி கதைகள் இருந்தாலும் பேஸ் வந்து இப்படி தாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா வாமன அவதாரம். மனுஷங்க பிறந்துட்டாங்க, மனுஷங்க ரொம்ப குட்டியாக இருந்தாங்க, சின்ன சைஸ் கம்மியாக இருக்கக்கூடிய மனிதர்கள். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பரசுராமர் அவதாரம். பரசுராமர் வந்து பார்த்திங்கன்னா அப்பாவோட வார்த்தைக்காக அம்மாவையே வந்து கொல்லக்கூடிய ஒரு இது. அப்போ வந்து உலகத்திலேயே ஒருத்தனுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னா அம்மா தான், அன்பு. ஸோ கோவம்னு ஒன்று வந்துடுச்சுன்னா அதுக்கு யாராக இருந்தாலும் அவங்க கோவத்துக்கு பேஸ் பண்ணி வாழ்வாங்க அப்படிங்கிறதுக்கான அடையாளமாக அதை வச்சுக்கலாம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ராமாவதாரங்க. ராமாவதாரத்தில் ஒருத்தனுக்கு ஒருத்தி நீதி, நேர்மை, நியாயம், பர்ஃபெக்ஷன் இப்படி வாழக்கூடிய வாழ்க்கை இருந்த மனிதர்கள் வாழ்ந்தாங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பலராம அவதாரம். பலராமங்கிறது பவர், யாருக்கெல்லாம் பவர் அதிகமாக இருந்துச்சோ அவனை எல்லாருமே கடவுளாக கும்பிட ஆரம்பித்தாங்க. பலம் மட்டுமே இருக்கக்கூடிய வாழ்க்கை அமைப்பு தான் வந்து பலராம அவதாரம். ஒரு சில இடத்துல வந்து புத்தரையுமே வந்து அவதாரமாக சொல்கிறாங்க. ஸோ புத்தர் வந்து பார்த்திங்கன்னா அகிம்சை, நீதி, நேர்மை இப்படி வாழக்கூடிய விஷயத்தை பற்றி புத்தர் வந்து ஒரு சில இடத்துல வந்து நம்ம சொல்கிறோம். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணாவதாரம். கிருஷ்ணாவதாரங்க ஜாலியாக என்ஜாய்மெண்ட்டு, என்டர்டெயின்மெண்ட்டு, லைஃப்பை செம்மையாக சாப்பிட்டுக்கிட்டு எல்லா விதமான இடமும் அவங்களுக்கு கிடச்சிக்கிட்டு இருந்து ஸோ ஹாப்பியாக லைஃப்பை என்ஜாய் பண்ண இடம் வந்து கிருஷ்ணாவதாரம். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கல்கி அவதாரங்க. கல்கி அவதாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ஒரு குதிரையை கையில் பிடிச்சிக்கிட்டு கையில் கத்தி வச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும். நீங்கள் கல்கி அவதாரத்தில் பார்த்திங்கன்னா குதிரைக்கு கல்கிக்கு இன்னொன்று ஒரு சுத்தமான தமிழில் வந்து வாசின்னு பேருங்க. வாசி அப்படின்னா காற்றுன்னு அர்த்தம், குதிரைன்னு அர்த்தங்க. ஸோ அந்த குதிரையை பிடிச்சிட்டு இருக்கிறாருங்க. எவன் ஒருத்தன் வாசிக்கு வந்து இன்னொன்று ஒரு பேர் காற்றுன்னு பேர். அந்த வாசியை திரும்பி போட்டு பார்த்திங்கன்னா சிவான்னு வரும். எவன் ஒருத்தன் அந்த காற்றை தான் இழுக்கக்கூடிய காற்றை வந்து நெத்திக்கு நடுப்புற அடக்கி கொண்டு போய் வைக்கிறானோ அவனே கடவுளாக மாறுவான் அப்படிங்கிறது தான் அதோட அமைப்புங்க. ஸோ சிவனை நீங்கள் வந்து சிவன் இமயமலையில் இருப்பார். இமைக்கு மையத்தில் இருக்கக்கூடியவர் சிவன். ஸோ நீங்கள் எவன் ஒருத்தன் தான் உள்ளே போகிற காற்று, அதாவது வாசின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை அடக்கி வாழ்கிறானோ அவன் எல்லாமே கடவுளாக மாறுவான். அவனுக்கு எந்த விதமான வியாதி, அதைத்தான் திரும்ப இங்கே கொண்டு வந்து கனெக்ட் பண்ணுறோம். உடல், மனசு, அகங்காரம், இந்த 3த்தையும் உங்களால் எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும்னா உங்களோட ஆக்சிஜன் லெவலையும் ஃபிட்னஸ் லெவலையும் உங்களோட மனசையும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா உங்களால் லைஃப்பை ஸ்மூத்தாக வாழ்ந்துகிட்டே போக முடியும். உங்களுக்கு கடவுள்னு ஒருத்தர் வர வேண்டிய அவசியமே இல்லை, நீங்களே கடவுளாக மாறலாம்ங்கிறது தான் இந்த தசாவதாரத்தோட 10 அமைப்புங்க. அந்த அமைப்பை கொண்டு வர்றதுக்காகத்தான் அந்த 10 நாளை வந்து இவங்க செலிப்ரேட் பண்ணி அந்த 10வது நாள் இவங்க தன்னோட அகங்காரத்தை அழிச்சிக்கிறாங்க. ஒருத்தர் சண்டை போட்டுட்ருக்கிற எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணி எல்லாரும் ஒன்று சேர்றாங்க. ஆண் பெண் அப்படிங்கிற அந்த உடல் ரீதியான பிரச்சனைகள் இல்லாமல் எல்லாருமா சேர்ந்து என்ஜாய் பண்ணுற டே தான் அந்த 10th டேங்க. 10 நாள் ஏன் கொண்டாடப்படுறாங்க அப்படிங்கிறதுக்கு இந்த 10 அவதாரம் பற்றி நீங்கள் சொன்ன பதில் ரொம்ப அழகாக இருந்தது. கூடவே எக்ஸ்ட்ராவாக நீங்கள் இந்த கல்கி அவதாரத்துக்கு ஒரு விளக்கம் கொடுத்தீங்க இல்லையா? குதிரை, மனிதன், இந்த சுவாசம், அது ரொம்ப அழகான பதிலாக இருந்தது சார்.